ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த ஒரு வாஸ்து வரைபடம். பிளாட்டோட ஏரியா பெருசாக இருக்குது. பில்டிங் ஏரியா மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 27க்கு 46, டோட்டல் நமக்கு 1242 சதுரடி கவர் ஆகுது. இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த 7 விஷயங்கள், காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தொகையாக இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் இந்த மாதிரி பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு அழைப்பு விடுங்க. உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப்படி பக்காவாக டிசைன் பண்ணி கொடுத்துருவோம். பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம். இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங். இது கிழக்க பார்த்த ஃபேஸிங் சொல்லியாச்சு. 2 கார்னர்ஸ் நம்ம எப்போவுமே கிழக்க பார்த்த பிளாட்டுக்கும் வடக்க பார்த்த பிளாட்டுக்கும் நார்த் ஈஸ்ட்டு ஈசானம் சார்ந்து வாசல் அமைக்கிறது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அண்ட் இது ஒரு 3 BHK மாடல். ஒவ்வொரு கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் மாதிரி பிளானோட அமைப்பு மாறும். ஸோ இந்த கிளைண்ட் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், ஒரு ஸ்பேஸான ஹால், கிச்சன், டைனிங் வேணும், போட்டிகளில் படி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. 2 அட்டாச் பாத்ரூம் போதும்னு சொன்னதுனால அதோட விட்டுருக்கோம். ஓகேங்களா. வாஸ்துபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் 16க்கு 12 அமைப்பில் கிடைக்கிது. தலைவாசலொட்டி படியேற அமைப்பு, படிக்கல இடம் கிடைக்கும். இடத்துல நம்ம 2 வீலர் படிக்கலாம். கிச்சன் அக்ரிமெண்டில் அருமையாக அமைஞ்சிருக்கு. 10க்கு 8.25. கிச்சன் சார்ந்து ஒரு ஓப்பன் வியூவில் ஒரு டைனிங் அமையுது. ஹால் 16 ஸ்பேஸாக அமைஞ்சிருக்கு. டைனிங்லேருந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் பெட்ரூம் கிடைக்குது. 10.15க்கு 8.25 அமைப்பில். கன்னிமலையில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட். வாயுமலையில் ஒரு பெட்ரூம், அதுக்குண்டான அட்டாச் டாய்லெட் நமக்கு கிடைக்குது. ஸோ மனையடி சாஸ்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வாஸ்துபடி அந்த மனையடி அளவு கொடுக்க பார்க்குறோம். வராத பட்சத்தில் வந்த அளவு நீங்கள் ஏற்றுக்கலாம். இதனால் ஒரு பெருசாக பாதிப்பு கிடையாது. ஓகேங்களா. ஒவ்வொரு இடத்துக்கு மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி போடுங்க. முடியாத பட்சத்தில் வந்தளவு நீங்கள் ஏற்றுக்கலாம். ஸோ இப்போ 12 அடி இருக்குது. நம்ம கபோர்ட் பார்த்திங்கன்னா 1 அடி போடுறோம். ஸோ உள்கூடு 11 அடியாக நமக்கு இந்த அகலத்தில் கன்வெர்ட் ஆகும். கபோர்டு வந்து நம்ம இந்த இடத்துல போட்டோம்னா இது வந்து 11 அடி ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ மனையடி வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு இந்த அளவு தான் வேணுன்ற அவங்களுக்கு இடம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. இடம் இருந்து போடாமல் இருந்தால் தான் தப்பு. இடம் இல்லாமல் வந்தளவு போட்டால் தப்பு கிடையாது. ஓகேங்களா. கார்னர் வைஸ் வெட்டுகிராஸில் வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு. நம்மளுடைய முக்கியமான பகுதி பார்த்திங்கன்னா வென்டிலேஷன். ஸோ பில்டிங்கை சுற்றி நமக்கு வென்டிலேஷன் எப்படி இந்த பிளானுக்கு அமையுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு செட்பேக்ஸ் இல்லை ஓடிஎஸ் அந்த அமைப்பில் கொடுத்தோம் தான் நமக்கு வெளிச்சம் வந்து பக்காவாக கிடைக்கும். சூரிய ஒளி உள்ளே வந்தாலே பல தீமையான எண்ணங்கள் நம்ம மனசுலேருந்து போயிடும். ஓகேங்களா. அதனால் சூரிய ஒளிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ கிச்சனுக்கு அடுப்புக்கு மேலே நம்ம ஒரு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பகுதியில் ஃபுல்லாக நமக்கு வென்டிலேஷன், அதாவது பிளாட் அளவு நமக்கு பெருசாக இருக்குது. அதனால நம்ம சுற்றி ஜன்னல் வச்சுருக்கோம். ஒரு சில இடத்துல ஒட்டி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஓடிஎஸ் தாராளமாக நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். ஸோ ஓடிஎஸ் போடாமல் இருக்கட்டும், ஒரு சைடு இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஸோ எல்லா சைடும் நமக்கு வெளிச்சம் கிடைச்சா தான் எல்லா பகுதியிலும் நம்ம ரூமில் எல்லாமே நம்ம போயிட்டு வருவோம். ஸோ எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக தோன்றதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா. எண்ணங்களை செயல்படுத்தும் போது ஒரு வெற்றி வாய்ப்புகளாக இருக்கும். இந்த வாசுபுறையில் இருந்துச்சுன்னா எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக தோன்றும். அதை செயல்படுத்தவும் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஸோ இதுதான் வாஸோட மேஜரான ப்ளஸ்ஸு. வென்டிலேஷன் சொல்லியாச்சு. போர் சம்பை எங்கே அமைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாட் நமக்கு ஈசானம் சார்ந்தால் போர் சம்பை நம்ம அமைச்சிக்கணும். ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம நார்த் ஈஸ்ட்டில் போர் அமைச்சிக்கலாம். சம்பு ஒரு 2000 ஆர் 3000 லிட்டர் கெப்பாசிட்டி போட்டால் போதுமானது. செப்டி டேங்க் எங்கே அமைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாயுமலையில் நமக்கு இடம் இருந்துச்சுன்னா வாயுமலை போட்டுக்கலாம். இல்லாத பட்சத்தில் கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது. ஓகேங்களா. இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்ட நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும். ஸோ 1242 சதுரடிக்கு 2300 போடும்போது 27 லட்சம் நமக்கு செலவாகுது. ப்ளஸ் ஒரு 5 to 6 lakhs வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியரோட அட்டாக்ஸாக முடிக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு பார்த்த மனையை தேர்ந்தெடுக்கும். லக்னத்துக்கு சூரியன் 6-8 மறைஞ்சிருந்தால் தவிர்க்கிறது நல்லது. பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளானில் எல்லாமே சொல்ல வச்சு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.